வெல்கம் டு வேர்ட் பிளே காமெடி சேனல். எங்கள் சேனலில் வந்து டெய்லி வந்து அரசியல் பற்றின ஒரு சில தகவல்கள், அப்புறம் நடக்கவிருக்கின்ற நம்மளோட தமிழக சட்டமன்ற தேர்தலை பற்றின ஒரு தொகுப்புகளை வந்து தொகுத்து வழங்கலான் இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஒரு அரசியல் விமர்சகர் மற்றும் தமிழ் தேசியவாதி அண்ணன் திரு ராஜ்கவின் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவர்கிட்ட நம்ம வந்து சில பல கேள்விகளை வந்து கேட்கலான் இருக்கோம். இன்னைக்கு அண்ணன்ட்ட எதை பற்றி கேட்க போறோம் அப்படின்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சு 8 ஆண்டுகள் நிறைவேற்ற முடிந்து விட்டது. அதோட வெற்றி பயணத்தை பற்றி தான் கேட்க போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம்ண்ணே. வணக்கம். அதாவது கடந்த 8 ஆண்டுகளாக நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய சவால்களை சந்திச்சு இப்ப வெற்றி பாதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. கழக பொதுச் செயலாளர் அவர்கள், அமமுக பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி சார் வந்து எக்கச்சக்க இடர்பாடு சந்திச்சு இப்போ கழகத்தை ஒரு நல்ல வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அதோட அந்த வெற்றி பயணத்தோட அந்த ரகசியத்தை மட்டும் என்னன்னு சொல்லி நம்ம நேர்களுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. அதாவது டிடிவி சார் வந்து அமமுக கழகத்தை தோற்றுவித்து இதோட 7 ஆண்டுகள் வந்து 8வது ஆண்டாக இருந்துச்சு. இது ஒரு மகத்தான சாதனை தான். நெருப்பாற்றில் நீந்தி வந்து தான் இந்த ஒரு சாதனை படைச்சிருக்காரு. ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த 7-8 ஆண்டுகள் கொண்டு போகிறது, அதுவும் ஆட்சியை பிடிக்காம கொண்டு போகிறது மிக கடுமையான சவால். யாராக இருந்தாலும் இதை காக்க முடியாது. இவருக்கு இருக்க நீண்ட நெடிய அரசியல், அதாவது கிட்டத்தட்ட வந்து தன்னோட 20 வயசு அந்த காலகட்டத்திலே வந்து மிகப்பெரிய ஆளுமையான தமிழகத்தின் எம்பி பெண்மணி ஜெயலலிதா அம்மா கூட வந்து அவர் தொடர்ந்து பயணிச்சு வந்தவர். கிட்டத்தட்ட தமிழக அரசியலில் அம்மாவை வந்து ஒரு மடக்க வேணும் அப்படின்னா டிடிவியை வந்து தான் அவர் டார்கெட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மிக உச்சத்தில் இருந்தவர். அவருடைய அம்மாவுடைய வாரிசுன்னு சொல்லப்பட்டவர். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து எல்லா பத்திரிகையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி தான் அதிகமாக எழுதியிருப்பாங்க. பொருளாளர் இருந்தார். பொருளாதார பின்னாடி முதல்ல வந்து அவர் வந்து எம்பி ஆக்கப்பட்டார் 1999. 2004 வரைக்கும் இருந்தார். மீண்டும் 2004 அதே தேனி தொழிலை போட்டிட்டு மிக சொற்பமான வாக்கள் வெற்றி பெறும் தருவாய் கொஞ்சம் இழந்துட்டாங்க. அன்னைக்கு பாரதிய ஜனதா கூட்டங்க இருந்தாங்க. அதை வந்து மக்கள் வந்து அன்னைக்கு கொஞ்சம் எல்லாருக்குமே முதல் தேர்தல் தோல்வி மிகப்பெரிய ஒரு கடுமையான இல்ல வெற்றி பெறுவார் என்று அனைத்து பத்திரிகைகளும் ஆர்வம் சொல்லவில்லை, நிஜத்தை சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு பிஜேபி பிடிச்சதுனால ஏதோ ஒரு விதத்துல சிறுபான்மை ஓட்டு ஏதோ அது அந்த நேரத்தில் வந்து அவங்க லேப்ஸ் ஆகி அவர் அன்னைக்கு ஜஸ்ட் கொஞ்சம் ஓட்டுல மிக சொற்பமான ஓட்டு 10,000 20,000 வித்தியாசத்துல தோத்தார். ஆனாலும் அதை புரிந்து விட்ட அம்மா அவர் மறுபடியும் ராஜ்யசபா எம்பி ஆகி தன்னுடைய வாரிசாரி தொடர வச்சார். அப்படியேப்பட்ட மிக உச்சஸ்தலத்தில் இருந்தவர் டிடிவி சார். இப்போ அடுத்து நம்ம என்ன கேள்வினா, மேலூர் கூட்டம் ஆரம்பமே ஒரு அமர்க்கலமான ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம். மேலூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நம்மளோட கழக அமைப்பு செயலாளர் இந்த சாமி அவரோட ஏற்பாட்டில் மிக பிரம்மாண்டமாக நடந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த வெற்றி பாதைக்கு அப்புறம் தொடர்ந்து மிகப்பெரிய மாணவர்கள் வந்து அவர் தலைமையில வந்து ஃப்ரீக்வெண்டா நடத்திக்கிட்டே வந்திருந்தாங்க. ஸோ அதோட தாக்கம் இப்போ வரையும் கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி பார்க்கப்படுது. அதை பத்தி நிச்சயம் நான் தான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி பொது அரசியல் வந்து ஒரு கட்டத்துல வந்து மக்கள் கடுமையா பயங்கரமா வந்து இது பண்ணுவாங்க. அது போக 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 தொய்வடையதான் செய்யும். எந்த ஒரு கட்சியா இருந்தாலும், தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கட்சியாக இருந்த அதிமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், எல்லா கட்சியுமே வந்து மிகப்பெரிய சரிவை சந்திச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சொன்ன காலகட்டத்தெல்லாம் தாண்டி மிகப்பெரிய விஸ்வரூப இடத்துல வந்திருக்காங்க. அதனால வந்து இது வந்து அவருக்கு பின்னணிவுன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்றவங்க மாதிரி வந்து அவரு டக்குன்னு வந்து ஒரு இதுக்கு வரல. அவர் வந்து தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒருவர் தான். திடீர்னு அவரையும் அம்மா சசிகலா அமைப்புக்கு வெளியே போறாங்க. இவங்க தான் அதிமுக அது பரபரப்பா பேசப்பட்டது. அவங்க வெளியில தூக்கி போட்டது, வெளியே போட்ட உடனே அன்னைக்கு வந்து அவங்களே வந்து ஒரு குழப்பமான நிலையில இருக்காங்க. அவங்க சசிகலா அம்மா சிறைச்சாலைக்கு போறாங்க, நெல்வாக்க சிறைச்சாலைக்கு போறாங்க. ஆனா டிடிவி சார் வந்து சம்மந்தம் இல்லாம ஒரு இதுல வந்து அன்னைக்கு ஒரு பழிவாங்க நடவடிக்கை தான். எல்லாரும் சேர்ந்து அவர் கூட இருந்தவங்களுக்கு துரோகம் பண்ணாங்க. அவரால் வளர்க்கப்பட்டவங்க பிளஸ் முக்கிய எதிரியான எப்பவுமே வந்து தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் உருவாக்குறோம்னா அதை வந்து வெளியிடவும் மாட்டாங்க. இருந்தாலும் அவருக்கு அப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்தது. அதையும் மிக சாமர்த்தியமான, உலகத்திலே எந்த ஒரு அரசியல் தலைவரும் முடியாத இவர் அதை
புன்னகையோட ஏற்று உள்ள போயிட்டு வெளியே வந்து மறுபடியும் விஸ்வரூபம் எடுத்தார். ஆமா 53 நாள் சிறையில இருந்துட்டு சிறையில பீகார் சிறையில போது இருந்துட்டு அதுல எவ்வளவு சென்னை விமான நிலையத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கூட்டம். கண்டிப்பா. ஆமா அதை பார்த்த உடனே வந்து மத்திய அரசு அன்றைய ஆளுங்கட்சியான கண்டிப்பா எடப்பாடியும் பயந்து மிரண்டு போயிருந்தாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இதுக்கப்புறம் இவர் அடக்க முடியாது அப்படிங்கிற முறையில் அவர் நெருக்கடி இருந்தார். அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஆர்கேனர் இடைத்தேர்தல் அது அது ஒரு மிகப்பெரிய ஒரு நிச்சயம் வரலாற்று. ஏன்னா வந்து எல்லாத்தையும் டெபாசிட் இழக்க ஆமா தன்னை எதிர்த்து போட்டிட்ட 13 பேர் நினைக்கிறேன். 13 பேரையும் தோற்கடித்ததோடு இல்லாம ஆளுங்கட்சியான அன்றைய பழனிசாமி அணியே தோத்து போச்சு. பழனிசாமி பன்னீர்செல்வம் 2 பேருமே தோத்துறாங்க. அதோட முக்கியமானது 80 வருட அரசு பாரம்பரியம் உள்ள திமுக டெபாசிட். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. இது அம்மா காலத்துல கூட நடக்காத வரலாறுல நடக்காத ஒரு ஆமா அவர் ஒரு சுயேட்சையா இருக்கும். ஆமா ஆமா தொப்பி சின்னம். ஏதோ ஒரு கிராமத்துல ஆண்டிபட்டியோ போடி நாயக்கனரோ அறிமுகம் இல்லாத ஒரு இடத்துல ஆமா ஆமா சென்னையினுடைய நகரப்பகுதி ஆமா ஆமா அவர் வச்சிருக்காரு. அது ஒரு வரலாற்று சாதனை, வரலாற்று பதிவு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி அந்த நம்ம 18 எம்எல்ஏவோட அந்த வழக்கு அதுவும் அமமுகவோட மிகப்பெரிய ஒரு செட்பேக்கா பார்க்கப்பட்டுச்சு இல்லையா? இவர் வந்து தோல்வி விட்டது வந்து மக்கள் மன்றத்துல தோல்வி வரல, முழுக்க அரசியல். தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய தலைவன் உருவாகிவிடக்கூடாது என்பதை கண்ணும் கருத்துமாக இருந்த அவருடைய நம்ம இந்தியாவில் ஒட்டுமொத்தமாவே சொல்லலாம் அனைத்து கட்சிகளும் சேர்ந்தே இந்த அரசியல் சூழ்ச்சிட்டாங்க. கண்டிப்பா. ஆனா அவர் வந்து அதுக்கு அதெல்லாம் ஒரு தவிடுபடியாக்கி ஆட்சியர்களை வெற்றி பெற்றார். கண்டிப்பா கண்டிப்பா. அப்பவே அவர் முடிஞ்சு போச்சு, முற்றுப்புள்ளிதான். தொடர்ந்து அவங்க பழிவாங்குதல், இவர் என்ன எவ்வளவு அடிச்சாலும் திரும்ப மூங்கில் நாங்கள் போல வாழ்ந்துகிட்டே வர்றாரு அப்படின்னு அவர் வந்து என்ன பண்ணாங்க, தொடர்ந்து இருட்டடிப்பு பண்ற வேலையை பார்த்தாங்க. ஆனா அது கூட காரணம் கிடையாது. COVID-19 அதாவது கொரோனா காலகட்டம் வந்த ஒரு 2 வருஷம் எந்த ஒரு செயல்பாடு பண்ண முடியாது. அது ஒரு பிரேக். அந்த பிரேக்ல தான் வந்து அவர் கிட்டத்தட்ட கொஞ்சம் மீடியால இருந்து கொஞ்சம் 2 வருஷம் வந்து அவர் தனக்கு இருந்த செல்வாக்கு அத்தனையும் வந்து அந்த கொரோனாவில் மறைக்கப்பட்டது. இல்லைன்னா வேற ஒரு மாதிரியா வந்திருக்கும். எலெக்ஷன் நடந்ததே வந்து பாத்தீங்கன்னா அந்த கொரோனா டைம்ல, அதனால யாருக்கும் கூட்டணியோ மத்த எந்த ஒரு செயல்பாடும் அவரால் செய்ய முடியல. காரணம் அவர்கிட்ட எந்த ஒரு அரசு கட்டமைப்பு இல்லை. அதனால அதுல கொஞ்சம் அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான். ஆமா. அந்த அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? அன்னைக்கு துரோகம் செய்தாங்க. முதல்ல வந்து இவரால் பதவி பெற்ற அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் தெரியும், அவரு அன்னைக்கு யாரோ சொல்லி தர்ம யுத்தம் பண்ணாரு. பின்னால அவர் வந்துட்டார், மனம் மாறிட்டார். அது அவரே சொல்லிட்டாரு. அவரு அதுக்கப்புறம் சரி அவருக்கு எதிராக வந்து இன்னொருத்தரை கொடுத்தாங்க. தன்னுடைய சொந்தமோ ஜாதியோ எந்த ஒரு பின்னணி இல்லாம ஒருத்தரை கொடுத்தாங்க. அவரும் வந்து இவரால் திரும்பி வந்தாரோ அவர் வந்து ஒரு மிக மோசமான அமாவாசை என்பதை நிரூபித்து விட்டார் பழனிசாமி. கண்டிப்பா. நீங்க சொல்ற மாதிரி 4 வருடம் சிறையில இருந்து அவங்க வெளியில வர்றப்போ அமமுக நிர்வாகிகள், இரட்டலை சார்ந்த நிர்வாகிகள் அந்த கூட்டம்லாம் வந்து இன்றளவும் அவங்க சசிகலாமா சிறைச்சாலை வரும்போது வரவேற்பு கிட்டத்தட்ட 22 மணி நேரம் நினைக்கிறேன். முதல் நாள் காலையில வந்து 9 மணிக்கு அவர்கிட்ட பெங்களூர் அக்ரஹார சிறையில இருந்து கிளம்பி அவங்க சென்னை வந்து சேரும்போது காலையில் மணி 7. கண்டிப்பா தூங்காமலே வந்து அவங்க கொடுத்த வரவேற்பை ஒரு தைரியம் வேணும். அந்த வயதுலயும் அந்த இதுல இடையில குடிகள் அகற்றப்பட்ட அவங்க வயது அப்ப 67, 68 வயசுல வந்து அவர் வாங்கிட்டாங்க. இடையில விட அந்த குடிகள் அகற்ற சொல்லி பழனிசாமி அரசு அந்த இடர்பாடு எவ்வளவு நெருக்கடி. அந்த நெருக்கடியெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க கையில இருந்த 122 எம்எல்ஏக்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அதிமுக சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. கண்டிப்பா. சட்டம் என்ன சொல்லணும், மெஜாரிட்டி இருக்கா அவர் கையில ஆட்சி. கிட்டத்தட்ட 22 நாட்கள் இழுத்து அடிக்கப்பட்டு கவர்னர் வெளியூர் போயிட்டு இருக்க அந்த மாதிரிலாம் மோசமாக நடந்து காலம் சில விஷயங்களை மறக்கத்தான் செய்ய வேண்டியிருக்கு. ஆனா வந்து இப்படி யாருக்கு எதிரி கூட நடக்குது. தமிழருக்கு ஏற்பட்ட இப்படியாப்பட்ட இழிநிலையை அன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து எதிர்த்திருக்க வேண்டிய நேரம் அது. ஆனா அன்னைக்கு வந்து அவர்களின் சுயநலத்துக்காகவும் ஒரு தனிப்பெரும் தலைவர் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும், அதுவும் குறிப்பா பெண் ஏற்கனவே வந்து ஜெயலலிதா இருக்கும்போது அவங்களுக்கு கொடுத்த நெருக்கடியை
தாண்டி பல மடங்கு கொடுத்தாங்க. அம்மாவுக்கு வந்து பார்ப்பனருடைய ஆதரவு இருந்தது. கண்டிப்பா. ஆனா சசிகலா அம்மாவுக்கு வந்து ஏனோ அதை வந்து அவங்க இப்ப கூட சமீபத்துல ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர் அவர் பேரு அவர் சொன்னாரு, அம்மான்ற பிராண்டை உருவாக்குனதே வந்து சசிகலா அம்மா அவங்க டீம் தான் அப்படின்னு சொல்றாரு. சொல்லி எம்என்னோட பங்கு அதிகமா இருந்துச்சு. அம்மா வந்து அரசியலுக்கு வந்த காலகட்டம் அப்படிங்கிறது இந்தியாவால் கொண்டு வரப்பட்ட ஒரு அம்மா. அன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு கழகத்திற்கு ஒரு கொள்கை பரப்புச்சாளர், மக்கள் தெரிந்த ஒரு முகம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அம்மா வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாரு. ஆனா கட்சிக்குள்ளேயே நிறைய எதிர்ப்பு. அன்னைக்கு இந்த சீனியர்கள்லாம் வந்து கடுமை எதிர்த்தாங்க. ஆனாலும் எம்ஜிஆர் வந்து அதுக்கு செவிசாய்க்க முடியல. தலைவரா அவரு கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருந்தார். ஆனா அன்னையிலிருந்து அந்த காலகட்டத்தில இருந்தே வந்து அவங்க அம்மாவுக்கு ஏற்பட்ட எல்லா எதிர்ப்புகளையும் இவங்க உடனிருந்து சமாளிச்சு அவங்கள அடுத்த கட்டத்தில் இருந்தாங்க. நீங்க ஒரு அரசியல் விமர்சகரா வந்து டிடிவி அவரோட ஆளுமையை கடந்த 8 ஆண்டுகள்ல அவரு நடந்து முடிந்த, அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் சந்திச்சாங்க. முதல்ல எவ்வளவு சதவீத வாக்குகள் பெற்றாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு நிலை அடைகிறதுலாம் பெரிய விஷயம். அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர் நிப்பாட்டி தன்னோட தேர்தல் காலத்துல தன்னோட தேர்தல் பிரச்சாரம், தன்னோட தேர்தல் அறிக்கை எல்லாமே ப்ராப்பரா செஞ்சு பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நடக்கவிருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அமமுகவோட பங்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2026 என்பது தமிழகத்திற்கே ஒரு முக்கியமான காலகட்டம் தான். நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது இப்போ ஆண்டு மந்திரி திமுக அரசு ஒரு திரும்ப வரலைன்னா ஒரு பின்னாடி கட்சி அமைப்பு வந்து மிகவும் பலவீனமடையும் தெரியும். அதே நேரத்தில் மற்ற பழனிசாமியாக இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்கவுங்க இந்த ஒரு வேக்கம் பயன்படுத்த நினைக்கிறாங்க. பொலிட்டிக்கல் வேக்கம் பயன்படுத்த நினைக்கிறாங்க. நிறைய புதுசாக நிறைய நடிகர்கள் கூட கட்சியில் ஆரம்பித்து உள்ளே வர்றாங்க. அதை தாண்டி வந்து நிறைய சீமான் போன்றவர்கள்லாம் வராங்க. இதில் வந்து டிடி சார் வந்து எப்படி வந்து அது ஒரு அனுபவம் மிக்க அரசியல்வாதி. ஏன்னா கிட்டத்தட்ட அம்மாவுடைய அரசியல் ஆரம்ப காலம் தொட்டு இவரும் வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு வந்துட்டு அனுபவங்களை முழுவதுமாக பயன்படுத்தணும். யாரால் அவருக்கு இப்படியாப்பட்ட நிலைமை ஏற்பட்டதோ, யாரால வந்து 25 வருடம் ஆனாலும் வந்து நாங்க இதுக்கான காரணமான சும்மா விட மாட்டேன்னு சொன்னாரோ, அதுல இருந்து கூட கொஞ்சம் பின்வாங்கி இருக்காரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு பழி வாங்குற எண்ணம்லாம் இருக்கு. ஆனால் தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. தமிழ்நாடு அவங்க நலன் சார்ந்து அவர் அதுக்காக மிகவும் ரொம்ப இது பாடுபடுறவர். ஸோ அதனால வந்து எதிரிகள் துரோகிகள்லாம் அவர் பார்க்கலாம். இன்னைக்கு யார் மக்களுக்கு சரியா ஆட்சி செய்வாங்க, ஆட்சி தரக்கூடியவர்கள், அம்மா கொடுத்த நலத்திட்ட உதவிகள் போன்றவர்கள் யாரால திரும்பி அதே மக்களுக்கு கொடுக்க முடியும், இதெல்லாம் வந்து எல்லாம் உணர்ந்தவர். நிச்சயமா அவர் வந்து அவர் அந்த கட்சி நோக்கி போயிட்டு இருக்காரு. குறிப்பா பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய என்டிஎல் இருக்காரு. என்டிஎல் சொன்னாங்க. எனக்கு வர்ற தகவல் படி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கட்டமைப்புல போயிட்டு இருக்காங்க, தேர்தலை நோக்கி நடந்துட்டு இருக்காங்க. ஏன் கேட்கிறோம் அப்படின்னா, நீங்க சமீப காலமா நீங்க பார்த்திருப்பீங்க செய்தித்தாள்கள்ல, நான் அவரோட பேட்டிகள், புகைப்படங்கள், செய்திகள்லாம் வந்து ஃப்ரீக்வெண்டா போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த நீங்க அதை நல்லா ஒன்னிச்சு கவனிச்சிங்க அப்படின்னா, அனைத்து பேட்டிகளிலும் அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, என்டிஏ தலைமையின் கீழே வாங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருப்பாரு. பார்த்துருப்பீங்க நீங்க. ஸோ அதன்படி அவர் வந்து என்டிஏ கூட்டணி கீழே ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்குறதுக்கான முயற்சிகளை இறங்கியிருக்காருன்றதான் பேசப்படுது. இல்லைங்க? அது அப்படிதானே பார்க்கணும். அனைவருக்குமே ஒரே நோக்கம் தானே. எதிரி திமுக. கண்டிப்பா அது வீழ்த்துறது வந்து இன்னைக்கு அசுர காலத்துல இருக்கு. கண்டிப்பா கண்ணு கட்டி தூரம் முறை எதிரிகளே இல்லை என்று அம்மா சொன்ன வார்த்தை இன்னைக்கு வந்து இன்றைய முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவருக்கு எவ்வளவு இது இருந்தா இன்னைக்கு அவர் தன்னுடைய மகனை துணை முதல் ஆக்குற அளவுக்கு அவருக்கு தைரியம் வந்து இன்னைக்கு அவர் அசுர பலத்துல இருக்காரு. ஸோ அந்த அசுர பலத்தை உடைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு என்டிஏ கூட்டணி நல்ல கணிசமான கட்சிகளுடைய கூட்டணியோட போய் தேர்தலை சந்தித்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும். இதுல விருப்பு வெறுப்புகள் தனிப்பட்ட விஷயங்களா பண்ணா மீண்டும் திமுக வரும். திமுக அதே தைரியத்துல இருக்கு. அதனால இந்த கட்சி ஒன்றும் சேரக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக மிகவும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆமா, இன்னொரு நடந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப மறைமுக. இன்னைக்கு சொல்ல போனா அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரு மேல எந்த கேஸும் போடல, எதுவும் போடல. குறிப்பா சொன்னா கொடநாடு கேஸ்ல வந்த உடனே உள்ளதுக்கு போடல.
கொரோனா கேஸோட அந்த அந்த ஹார்மோன் கமிஷன் ரிப்போர்ட்டே எப்படி தலையில மாறிச்சுன்னு பார்த்தாங்க. அதுல ஒரு விஷயம், ஆனா ஒரு விஷயம் ஊர்ஜிதமாச்சு. அதாவது ஒரு பொய்யான செய்தியை பரப்பிட்டு இருந்தாங்க. என்னன்னா, அம்மா ஜெயலலிதா அவர்கள் இறந்துதான் சென்றாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் பரப்புனாங்க. சோ அந்த அறிக்கையில வந்து அவங்க சுயநினைவோட போயிருக்காங்கன்ற விஷயம் வெளியில வந்துச்சு இல்லைங்களா? அது வந்து அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, எந்த ஒரு இறப்பு இருந்தாலும் சரி, அது சிறு பிள்ளையா இருந்தாலும் சரி, கண்டிப்பா 99 வயசு கிழவனாரா இருந்தாலும் சரி, அது இறந்துட்டா அவருக்கு அவங்க தான் கொண்டு விட்டாங்க, மருமகள் கொண்டு விட்டாங்க, ஆமா மகன் அவர் கொண்டு விட்டார், சாப்பாடு போடல, சரியா கவனிக்கல, அவங்களை புரிஞ்சுக்கல, இப்படி ஏதாவது. ஸோ அதுக்கு தான் அந்த காலத்துல ஒப்பாரின்னு சொல்லுவாங்க. இந்த ஒப்பாரிங்கிறது என்ன, ஆளாளுக்கு வந்து குழம்பிட்டு போவாங்க. அது ஏதாவது உண்மை இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா எல்லா இறப்புக்கு பின்னாடி வந்து இந்த தெருல ஆக்சிடென்ட் ஆயிட்டாருன்னா அடுத்த இறந்துட்டான்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி ஒரு எட்டு ஜாப்பான் பொது தலைவர் கருணாநிதி இறந்த போது கூட அதற்கும் சில விமர்சனம் வைத்தார். நல்ல வேலை. ஆனா வந்து எதிர்கட்சியினர் புரிந்து கொண்டதால் அதை பெரிதாக. ஆனா அந்த கட்சிக்குள்ளே அந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை. அது ஒரு, அதாவது அப்படி கிடையாது. பட் பொதுவாகவே யாருடைய இறப்பில் வந்து அது மாதிரி ஒரு அபத்தமான ஒரு சில வேலைகள் செய்வாங்க. அற்புதமா நிறைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. இறுதியாக ஒரு 2 கேள்விதான். கட்சி ஆரம்பிச்ச நாட்கள்ல இருந்து கடந்த 8 ஆண்டுகள்ல வந்து சந்தித்த தேர்வுகளுக்கான தரவுகள் உங்களிடம் இருக்கா? அதுல சமீப காலமாக முதல்ல நடைபெற்ற அந்த நம்ம, அதாவது அமமுக கட்சி கடந்த பங்கு பெற்ற அந்த நாடாளுமன்ற தேர்தலோட வாக்கு சதவீதமும் இப்ப ரீசெண்டா நடந்த என்டிஏ கூட்டணி சந்திச்ச வாக்குகளோட எண்ணிக்கையும் அமமுக குறைந்ததாக சொல்லப்படுவதற்கான காரணங்கள் என்ன? நிச்சயமா நல்ல கேள்வி. இது பாத்தீங்கன்னு வச்சுங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஒரு கடுமையான சூழலில் உருவாக்கப்பட்ட இயக்கம் அமமுக. தன்னால் வளர்க்கப்பட்டவர்கள், தன்னால் அறிமுகப்படுத்தவர்கள், அதோடு எதிர்களும் சேர்ந்து சூழ்ச்சி செய்து அவர்களை அரசியலை விட்டே அகற்ற வேண்டும் என்று கடுமையான நெருக்கடிகள், அது போக அமலாக்க ரைடுகள், அது இதுன்னு எல்லாம் நிறைய ஏவப்பட்டு, எல்லா ஏஜென்சியும் ஏவப்பட்டு நெருக்கடி கொடுத்து அதையெல்லாம் தாண்டி தான் அவர் இந்த கட்சி ஆரம்பித்தார். ஆரம்பித்து முதல் தேர்தலில் அறிக்கை தேர்தல் மிகப்பெரிய, அதாவது 50% கூடுதலான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அதற்கு பின்னர் 2019 பாராளுமன்ற தேர்தலில் அமமுகவுக்கான வரவேற்பு மிக பயங்கரமாக இருந்தது. அன்று அனைத்து கட்சிகள் ஒன்று சேர்ந்து அமமுகவை காலி செய்வதன் மூலம் தங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமா என்று ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்களும் சேர்ந்து செய்த சூழ்ச்சி தான் 2019 தேர்தலின் பின்னடைவு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தெரியும், சின்னத்தை முடக்கினாங்க. குக்கர் கட்சி என்று எல்லா இடத்திலுமே சொல்லப்பட்ட வார்த்தை குக்கர் கட்சி. நீங்க யார்? குக்கர் கட்சி. நீங்க யார்? குக்கர் சின்னம். இப்படி சொல்லப்பட்ட நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு நாளையோடு அந்த தேர்தல் அந்த சம்பந்தப்பட்ட இது முடிய நாளை இருக்கும்போது திடீரென்று கடைசி நேரத்தில் சின்னத்தை வழங்கினார்கள். என்ன சின்னம்? குக்கரை எடுத்துவிட்டு பரிசு பெற்றவர் என்று புதுச்சின்னத்தை கொடுத்தார்கள். மூளை முழுக்கு தமிழ்நாடு முழுவதும் குக்கர் சின்னம் இல்லாத இடமே கிடையாத அளவுக்கு எங்கு பார்த்து நீக்கமர நிறைந்து இருந்தது. ஆனால் அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் அன்று ஆளும் வர்க்கம் அவருக்கு சின்னத்தை முடக்கி நெருக்கடி கொடுத்தது. ஏதோ பேருக்கு ஒரு சின்னத்தை கொடுத்தார்கள். ஆனால் அதை கொண்டு போய் சேர்த்து கிட்டத்தட்ட 6% வாக்குகளை பெற்றார்கள். 2019 தேர்தலில் தமிழகத்தில் 3வது பெரிய கட்சியாக பதிவு செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து அந்த வாக்கு சதவீதம் அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் கூடியது. கிராமப்புற உள்ளாட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட 10% வாக்குகள் பெற்றது. அன்றும் 3வது இடத்தில் அமமுக தான் இருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பல இடங்கள் சின்னம் உண்டு, சின்னம் இல்லாமலும் சுயேட்சை வெற்றி பெற்றார்கள். கிட்டத்தட்ட 10% வாக்குகள் பெற்றார்கள். அது மிகப்பெரிய உச்சம் தான். தொடர்ந்து இவருக்கு நெருக்கடி கொடுக்க கொடுக்க இவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறார்கள். எதை கொடுத்தாலும் இவர்கள் எந்த சின்னம் இல்லை, வேறு எதை கொடுத்தாலும் அவர்கள் களப்பணி செய்வதற்கு கிளைக்கழகம் வரை, கடைசி கிளைக்கழகம் வரை கட்டமைப்பு உறுதியாக வைத்திருந்தார்கள். பல இடங்கள் திமுகவுக்கே கூட இல்லாமல் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட மக்கள் வாழும் இடத்தில் திமுகவுக்கு, குறிப்பாக கன்னியாகுமரி பகுதியெல்லாம் இல்லாமல் இருந்தது. அதிமுகவுக்கு அதே போல இருந்தது. ஆனா இவர் அதை தாண்டி அனைத்து கிளைக்கழகம் வரை இவர்கள் கட்டமைப்பு உறுதிப்படுத்தி வைத்திருந்தார்கள். கண்டிப்பா வட மாவட்டங்கள் கம்பேர் பண்ணும்போது தென் மாவட்டங்கள்ல வந்து அமமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு
பேராதரவு இருக்கிறதா இன்றளவும் நீங்க கடைசி நடந்து முடிந்த அந்த ஆமா ஆமா நாடாளுமன்ற தேர்தலோட வெளிப்பாடு? ஆமா, அதுக்கப்புறம் இருந்த 2021 சட்டமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா அன்று அவங்களுக்கு கூட்டணி இல்லை. அப்போ திடீரென்று தேமுதிக உடன் சிறிய ஒரு கூட்டணி வைத்து களத்தில் இறங்கினார்கள். அப்பொழுதும் பார்த்தீர்கள் 3% வாக்கள் பெற்றார்கள். ஆனால் மீண்டும் பழனிசாமி வந்துவிடக்கூடாது என்பதற்காக குறிப்பாக தென் மாவட்டங்களில் அமமுக தொண்டர்களை திமுகவுக்கு மாற்றி வாக்களித்து பழனிசாமி வரக்கூடாது என்பதற்காக மாற்றி வாக்களித்தார்கள். அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட். பழனிசாமி தோற்கடிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்று தொண்டர்கள் விரும்பி அடிமனதில் இருந்த ஒரு அழுத்தத்தின் காரணமாக தெளிவாக முடிவு செய்து அவர்கள் வாக்களித்து விட்டார்கள். இல்லை என்றால் அமமுகவுக்கு மிகப்பெரிய வாக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு சிறு தொண்டர்கள் மத்தியில் மீண்டும் பழனிசாமி வரக்கூடாது என்றால் திமுக வெற்றி பெற வேண்டும் என்று வாக்களித்தார்கள். ஆமா, அது நடந்ததா பேசப்பட்டது. ஆமா, அதன் பின்னர் நடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியோட கூட்டணி வைத்திருந்தார். 2021 தேர்தலே டிடிவி சார் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. பரவாயில்ல, நீங்க என்ன வேணாலும் சீட்டு கொடுங்க, ஒரு 10 சீட்டோ 15 சீட்டோ எவ்வளவு வேணாலும் கொடுங்க, கொடுக்காம கூட போங்க, திமுக வரக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரே நோக்கம். அதனால நீங்க அதுக்கு முழு ஒத்துழைப்பு நல்கினார். ஆனால் பழனிசாமி ஏற்கவில்லை. ஏற்காததன் காரணமாக தொடர்ந்து 2 முறை ஆட்சியில் இருந்த கழகம் வீழ்ந்தது. இன்று வரை எழுந்திருக்கவே முடியவில்லை. சில தொகுதிகளில் 4ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டதா அது இப்ப அதுக்கப்புறம் 2024 பாராளுமன்ற தேர்தலில் கிட்ட குறிப்பா தென் மாவட்டங்களில் அனைத்து தொகுதிகளிலுமே 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டதோடு கிட்டத்தட்ட 7 தொகுதி தென் மாவட்டங்கள் மட்டுமே இது அதிமுக வரலாறு காணாத செய்தி ஊடகங்கள் கூட தொடர் தோல்வி 10 தோல்வியை சந்திச்சு வந்துட்டாங்க. ஆனால் பழனிசாமி தன்னுடைய சுயநலத்தின் காரணமாக இதுவரை பின்னணில இருந்து எதுக்கு பயப்படாருன்னா ஒரு நல்ல கேஸ் இருக்கு. திமுகவை இது பண்ணி போகலைன்னா அம்மாவே எப்படி பாடுபட்டாங்க தெரியும் ஜெயலலிதா. கண்டிப்பா. இவர் என்ன அவ்வளவு பெரிய தலைவரா, என்ன செய்வாங்க என்று தெரியும். அம்மாவியை சுகவீனப்படுத்தி சிறைச்சாலையிலும் ஆஸ்பத்திரியிலும் மாத்தி அவங்கள போக வச்சு ஒரு பெண் வயோதிக பெண் என்று பாராமல் திமுக எப்படியாப்பட்டவர் என்பது பழனிசாமிக்கு தெரியும். பழனிசாமியோட சகாக்களுக்கும் தெரியும். அவர்கள் யாரும் பழனிசாமி ஏற்றுக்கொள்ளவில்லை. பழனிசாமி மாபெரும் தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமா, யாரோட இப்பயும் ஒரு கருத்து நிலவுது. திமுக தங்கள் மீது ஏதாவது பழிவாங்கும் நடவடிக்கை இல்லை உங்களை செய்திருக்கிறார். செய்தி சுத்தமான ஒரு கை சுத்து பரிசுத்தமானவர்கள் இவர்கள் யார். ஆனால் சொல்ல போனா 1996 அங்கிருந்த அனைத்து அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடுத்த கட்சி தான் திமுக. பின்னர் எத்தனை பேர் திமுக மாறி போய் கட்சி சேர்ந்து இன்னைக்கு எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். கட்சி மாறியால் தப்பித்தவர்கள் உங்களுக்கு தெரியும். இப்ப ஒருத்தர் கூட இல்லையா திமுக செய்ய விரும்பவில்லை. காரணம் என்னவென்றால் தலைமை ஒரு பவர்ஃபுல் தலைமை வந்துவிடக்கூடாது என்பது. ஒருவேளை சசிகலா அம்மாவுடைய கைக்கு கட்சி போனாலோ அல்லது டிடிவி கரிஷ்மாட்டிக் லீடர் போனாலோ மீண்டும் திமுகவுக்கு தமிழ்நாட்டில் வேலையே இருக்காது என்பதை திமுக நன்கு உணர்ந்து இருப்பதன் காரணமாக, ஏன்னா அவங்க நீண்ட நெடிய பாரம்பரியம் திமுக. நிறைய தேர்தலில் சந்தித்தவர்கள், நிறைய துரோகங்களை வெற்றி எல்லாம் அனைத்துமே சந்தித்து வந்தவர்கள். அதனால் அதிமுக இப்படி பலவீனமாக இருக்க வேண்டும் என்றால் பழனிசாமியை கைது செய்யக்கூடாது, பழனிசாமி சகாக்களை கைது செய்யக்கூடாது. அந்த இதுல அந்த குறிக்கோளா அவருக்கு சிறு கவனிப்பு செய்ய வேண்டும். இதையெல்லாம் தொடர்ந்து நடந்து ஒரு பங்காளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க சொல்றது ஆமா, கூவத்தூர்ல அதனால அவங்க எதிர்காலத்துல நீ தேர்தலுக்கு அப்புறம் அன்னைக்கு திமுக இப்படி இருந்து கொண்டிருக்காது. நிச்சயமாக திமுக கை வைக்கும். அன்று இவர்கள் உள்ளே போவது உறுதி. கட்சி மீண்டும் எங்கு வர வேண்டுமோ அங்கு டிடிவியிடமோ அல்லது வரத்தான் போகிறது. அன்று வரும்போது சின்னம்மாவின் டிடிவிகளுக்கு இவர்கள் தேவைப்பட மாட்டார்கள். தொண்டர்களும் கீழ்நிலை நிர்வாகிகளும் இவர்களை நோக்கி வரும்போது இவர்கள் தானாக வெளியே போய் எப்படி ஒரு நீர் அலை ஒரு கரை மீது மோதும் போது கரையில் இருக்கவரை எல்லாம் திருப்பி மறுபடியும் அதுவாக கொண்டு போய் கல்லியை தள்ளிவிடும். அந்த மாதிரி புதிதாக சில இதை கொண்டு சேர்க்கும் கரை மீது அப்படித்தான் நடக்கும். அது இவர்கள் பேசுவதற்கு இவர்களை பற்றி யாருக்கும் பேசுவதற்கும் தேவை இருக்காது. விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம். விழித்தால் வாழ்வு, இல்லை என்றால் களியும் திக்க வேண்டும், காணாமல் போய் விடுவார்கள்.
இது இறுதியாக ஒரு கேள்விங்க சார். அதாவது இப்ப நீங்க சொன்ன விளக்கங்கள்லாம் வந்து உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம். அவ்வளவு போராட்டங்களை கடந்து வந்து அமமுக இந்த அளவுக்கு ஃபீல்ட்ல நிக்கிறாங்க அப்படின்னா நீங்க சொன்ன சரிஸ்மாட்டிக் லீடர், அவரோட அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி தான் சொல்ல முடியும். ஸோ இதுக்கப்புறம் அமமுக பயணம் எப்படி இருக்கும், அதை பத்தின உங்க? அமமுக தோற்றமே பார்த்தீங்கன்னா ஒரு துரோகத்தின் வெளிப்பாடு தான். தொண்டர்கள் ஒருங்கிணைந்து இவர்களை தலைவராக கொண்டு வந்தார்கள். அவர் ஏற்கனவே தலைவராக இருந்திருந்தாலும் அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் அவர்கள் துரோகம் செய்து வெளியே தூக்கி எறிந்த பிறகு தொண்டர்கள் அவர்களை வந்து காப்பாற்றி அவர்களை தலைவர்களாக உருவாக்கினார். அதனால் அவர்களுடைய அனைவருமே இன்று திமுக இருக்கும் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருக்கும் காலகட்டத்தில் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒன்று சேர்ந்து, அது குறிப்பாக சின்னம்மா தலைமையில், சசிகலா அம்மா தலைமையில், டிடிவி அனைவரும் உள்ளடக்கி துரோகம் எதிரிகள் எல்லாமே மறந்து விட்டு ஒன்று சேர்த்து இவர்கள் தேர்தலை சந்தித்தால் திமுகவை சந்திக்க முடியுமே ஒழிய, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுகவிற்கு ஒரு சவாலான தேர்தல். இந்த தேர்தலில் அவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து சின்னம்மா தலைமையில் இணைந்து செயல்பட்டால் சின்னம்மா தன்னுடைய முழு அனுபவத்தையும் 35 ஆண்டு கால அனுபவத்தை பயன்படுத்தி மீண்டும் அதிமுகவை ஆட்சிக்கத்தில் அமர வைப்பதோடு திமுகவை எதிர்க்கட்சி அல்ல, அதையும் தாண்டி கூட மூன்றாவது கூட 2011 சட்டமன்ற தேர்தலில் எப்படி எதிர்க்கட்சியாக தேமுதிக இருந்தது இல்லையா, அதே மாதிரி தேமுதிக மாதிரி வந்து வேற ஒரு கட்சிக்குள்ள வரலாம். இது ஆமா கூட்டணி கட்சியில உள்ள வரலாம், இவர்களை மூன்றாவது கூட தள்ளலாம். அந்த திறமை சாத்தியம் சாதுரியம் சசிகலா அம்மாவுக்கு உண்டு. சசிகலா அம்மா என்றாலே அது திமுக ஒரு பயம் தான், அதை மறுக்க முடியாது. திமுக இருக்கிற என்னுடைய அரசியல் விமர்சகர்கள் பேசும்போது சொல்வார்கள், அந்த அம்மா மட்டும் போச்சுன்னா முடிஞ்சிச்சு. காரணம் என்ன என்றால், ஆனால் சசிகலா அம்மாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் கோலோச்ச வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். ஆனால் இன்று இவர்கள் செய்த துரோகத்தின் பயனால் அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையும் கூட கட்சி வீழ்ந்து விடக்கூடாது, அம்மா கண்ட கனவு 100 ஆண்டு ஆனாலும் இந்த கட்சி ஆட்சியில் தொடரும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரே குறிக்கோள் ஸ்டாண்ட்ல நிற்கிறாங்க. அதுக்கு எல்லாரும் சேர்ந்து வலு கொடுத்தாங்கன்னா நிச்சயமா ஆட்சியை பிடிக்க முடியும். ஆனா செய்வாங்க நம்புறோம். செய்யலைன்னா இன்று இருக்கும் பழனிசாமியின் சகாக்கள் காணாமல் போய் விடுவார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி கடலில் அலை வந்து கரையில் இருக்கும் பொருளை மீண்டும் கொண்டு நடுக்கரையில் தள்ளிவிடும் இல்லையா, அது மாதிரி திரும்ப தள்ளிவிட்டு புதிதாக சிலர் வருவார்கள். அவர்களை வைத்து அவர்கள் அருமையாக வந்து கழகத்தை வழிநடத்தி விடுவார்கள். இவர்கள் கதை அதோடு முடிந்துவிடும். இவர்கள் கையில் வைக்கிறது ஒற்றுமையே பலம். இன்று எப்படி பழைய சிங்கம் மாடு கதை கொண்டுதான் ஒன்று சேர்ந்தால் சிங்கத்தை கூட உறக்கலாம். இன்னைக்கு சிங்கம் அப்படின்னா திமுக அசுர பலத்துல இருக்கு. அதை உணர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக நல்லா இருக்கும். அமமுகவை பொறுத்தவரை அதிமுகவை மீட்பதுதான் அமமுகவின் லட்சியம். அதை தாண்டி அவர்களுக்கு பெரிதாக ஒன்றும் இருப்பதாக தோன்றவில்லை. நாளையே அதிமுக ஒன்றிரண்டு அவர்களிடம் வந்துவிட்டால் அமமுகவுக்கு தேவையில்லை. ஆனால் அதிமுக அப்படி செய்யாமல் தோல்வியுற்ற பிறகு அமமுகவின் தேவை இருக்கும். ரொம்ப நன்றி அண்ணா. நம்ம சேனலுக்கு வந்து அரசியல் விமர்சகர் அண்ணன் ராஜ்கவின் அவர்கள் வந்து நல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட ஒரு கடந்து வந்த பாதைகளை பற்றி அருமையாக எடுத்து சொன்னாங்க. அந்த கட்சி மென்மேலும் வெற்றி பெற நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி.